ஆய்வா அட்டூழியமா? கள ஆய்வு என்ற பெயரில் அரங்கேறும் அதிகார அத்துமீறல்கள். இதை பற்றின ஒரு தெளிவான காணொலியாக இன்றைய காணொலி இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். அரசியலில் ஆய்வு என்பது மக்களின் பிரச்சனைகளை நேரில் சென்று அறிந்து அதிகாரிகளிடம் தீர்வு காண வலியுறுத்தும் ஒரு முக்கிய பொறுப்பு. ஆனால் இன்று ஒரு கேள்வி எழுகிறது. அதை பற்றின ஒரு தெளிவாக பார்க்க வேண்டிய காலகட்டம் இதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தாவேகா ஆட்சி அமைஞ்சு கிட்டத்தட்ட 2 மாதங்களை நிறைவு செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் தேவையில்லாத இடங்களில் தேவையில்லாத நேரங்களில் சென்று செய்யக்கூடிய இந்த ஆய்வுகள் மக்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் அதிகாரிகள் மத்தியிலையும் பெரிய ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தாவேகாவினுடைய அமைச்சர்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் கொடுக்க வேண்டிய அந்த தலைமையும் அதை கண்டும் காணாமல் இருப்பதுமே முகம் சுளிக்க வைக்கிறது. ஆனால் இந்த ஆய்வு என்ற பெயரில் சில அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் அதிகாரிகளை அச்சுறுத்துகிறார்களா அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையும், பொதுமக்களை அவமானப்படுத்துகிறார்களா இரண்டாவது பார்வையும், கேமராவுக்காக காட்சிகளை உருவாக்குகிறார்களா அப்படிங்கிற அந்த ஒரு மூன்றாவது மிக முக்கியமான கேள்வியும் எழுகிறது. ஏன்னா இன்றைக்கு அத்தனை இடங்கள்லையும் இவர்கள் ஆய்வு செய்த இடங்கள்ல அத்தனை இருந்துமே ஒட்டுமொத்தமாக மக்கள் மத்தியில சென்று சேர்ந்திருக்கக்கூடிய சிந்தனை என்னவா இருக்குதுன்னா, இவர்கள் அத்தனை பேருமே இந்த ரீல்ஸ் மோகத்துல ஒட்டுமொத்தமான மக்களையும் துன்புறுத்துகிறார்கள், அதிகாரிகளை துன்புறுத்துகிறார்கள் அப்படிங்கிறதா இந்த கேள்வியே இன்றைய காணொலியினுடைய மிக முக்கிய மைய கருவாக இருக்கிறது. முதல்ல ஆய்வு என்றால் என்ன? ஒரு அமைச்சர் அல்லது எம்எல்ஏ ஆய்வுக்கு செல்வதனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவா இருக்கும்? திட்டங்கள் சரியாக செயல்படுகிறதா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்றதுக்காகவும், மக்களுக்கு சேவை கிடைக்கிறதா அப்படிங்கிறத செக் பண்றதுக்காகவும், அதிகாரிகள் தங்கள் கடமையை செய்கிறார்களா அப்படிங்கிறத செக் பண்றதுக்காகவும், குறைகளை உடனடியாக சரி செய்ய முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு சீராய்வுக்காகவும், இவை அனைத்தும் நிர்வாகத்தினுடைய ஒரு இயல்பான பகுதி தான். ஆனால் எப்போது அது அட்ராசிட்டியாக மாறுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதுறது இல்லையா? சில நேரங்களில் சமூக ஊடகங்களில் வெளியாகக்கூடிய காட்சிகளை பார்த்தோம் அப்படின்னா, கேமரா முன்னாடி அதிகாரிகளை திட்டுவது, பொதுமக்களை கடிந்து பேசுவது, மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் அல்லது மருத்துவ பணியாளர்கள் பொது வழியில் சங்கடப்படுத்துவது. அதைத்தான் நேற்றைய ஒரு காணொலி, மிக பிரபலமாக இருந்த காணொலியிலே நம்ம பார்த்தோம். நான் எந்த அமைச்சரையும் எந்த எம்எல்ஏயும் இந்த காணொலியில் குறிப்பிட போறதில்லை. ஏன்னா மக்கள் மத்தியில் அது ஆல்ரெடி சென்று சேர்ந்திருக்கிறது. ஸோ அந்த அமைச்சர்களும் அந்த எம்எல்ஏக்களுக்கும் இது நன்றாக தெரியும், ஒட்டுமொத்த மக்களுக்கும் இது நன்றாக தெரியும் நான் யாரை குறிப்பிட்டு இந்த காணொலியை பதிவு செய்கிறேன் என்று. அப்போ நான் சொல்வதுதான் சட்டம் அப்படிங்கிற தோரணையில நடந்து கொள்வது, இப்படிப்பட்ட செயல்கள் உண்மையில் நிர்வாகத்தை மேம்படுத்துகிறதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இல்ல சமூக ஊடக கவனத்தை ஈர்க்கக்கூடிய நிகழ்ச்சிகளை மாற்றுகிறதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி அதிகாரிகள் எதிரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேணும். தமிழ் அரசியல்வாதிகள் வருவார்கள் போவார்கள், ஆனால் நிர்வாகத்தை தொடர்ந்து நடத்துபவர்கள் என்பவர் அந்த அரசினுடைய அதிகாரிகள் தான். தவறு செய்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அதற்கும் ஒரு நடைமுறையும் அப்படிங்கிறது இருக்குது. விளக்கம் முதல்ல கேட்கணும், துறை ரீதியான விசாரணை நடத்தணும், ஒழுங்கு நடவடிக்கைகளை மேற்கொள்வது அடுத்த கட்டமாக இருக்கணும். இதையெல்லாம் தவிர்த்து கேமரா முன் அவமானப்படுத்துவது ஒரு நல்ல நிர்வாகமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க இல்ல, ஒட்டுமொத்தமான இந்தியாவிலும் பல்வேறு மாநிலங்களில் எழுந்திருக்கக்கூடிய இந்த ரீல்ஸ் கலாச்சாரத்தினால் எழுந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வியா இருக்குது. மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்குது இல்லையா? மக்கள் எதிர்பார்ப்பது எப்பவுமே சண்டை இல்லை, கத்துவதில்லை, அவமானப்படுத்துவதில்லை. அதுவும் தமிழக மக்கள் பகுப்பாய்வு செய்து பகுத்தறிவோடு பயணப்படக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய இடத்துல நம்ம என்னைக்கும் ஒருவருக்கொருவர் சண்டை மூட்டுவதை விரும்ப போறதில்லை, கத்தி கூப்பாடு போடுறதை விரும்ப போறதில்லை. அதே மாதிரி யாரையும் ஒருவரை அவர்களுடைய சுயமரியாதை இழக்க செய்யக்கூடிய அந்த அவமானப்படுத்துவதையும் நம்ம விரும்புறதே கிடையாது. அது சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, பெரிய வயதானவர்களாக இருந்தாலும் சரி. அப்போ பிரச்சனைக்கு என்ன தீர்வு? ஒரு சாலை மோசமாக இருந்தால் அதை சரி செய்யுங்கள். ஒரு மருத்துவமனையில் மருந்து இல்லையா, உடனே ஏற்பாடு செய்யுங்கள். அதிகாரியை திட்டும் வீடியோவை விட பிரச்சனைக்கு தீர்வு செய்தியே மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். அப்போ சமூக ஊட அரசியல் அப்படிங்கிற அந்த பார்வையில் இன்றைய அரசியலில் ஒரு புதிய போக்கு என்னன்னா, ரீல் அரசியல். 1 நிமிட வீடியோ, 2 நிமிட சண்டை, அதுவே வைரல் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டுக்குள்ள போயிடுச்சோம். ஆனால் இந்த வைரல் ஆனதால் நிர்வாகம் வெற்றி பெற்று விடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறாது. ஒரு மாவட்டத்தில் குடிநீர் பிரச்சனை இருந்தால் அதை தீர்ப்பதற்காக எடுத்த நடவடிக்கைகள் மிக முக்கியம். அது வைரலாக்கப்படுதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது.
அப்போ வைரல் வீடியோங்கிற அந்த கலாச்சாரத்திலிருந்து வெளிவர வேண்டியது, அதுவும் தாவேகாவினர் வெளிவர வேண்டியது காலத்தினுடைய மிக முக்கியமாக தேவையாக இருக்கிறது. அப்போ ஒரு நல்ல முன்னுதாரணங்கள் என்ன அப்படின்னா, பல அமைச்சர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் அமைதியாக ஆய்வு செய்து அதிகாரிகளுடன் ஆலோசித்து உடனடி தீர்வுகளை ஏற்படுத்தி சம்பவங்களும் நிறைய தமிழகத்தில் நடந்து கொண்டே தான் இருந்திருக்கிறது. அந்த மாதிரியான நிர்வாக அணுகுமுறையே நீடித்த ஒரு பலனை தரும் அப்படிங்கிறதும் மிக முக்கியமான இந்த விஷயத்துல நம்ம பார்க்கணும். கடுமையாக பேச வேண்டிய சூழல் வந்தால் கூட அது மரியாதையுடனும் பொறுப்புடனும் இருக்க வேண்டியதுதான் ஒரு நல்ல தலைவர்களுக்கு அழகு. தாவேகாவினர்கள் நல்ல தலைவர்களாக மாற வேண்டும் என்றால் இதை கண்டிப்பாக அவர்கள் மிக முக்கியமான ஒரு கோட்பாடாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ ஜனநாயகத்தில் அதிகாரத்தினுடைய அர்த்தம் அதிகாரம் என்பதே முதல்ல மக்களை பயமுறுத்தும் கருவி அல்ல, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு மிக உன்னத பொறுப்பு. அமைச்சர் என்பவர் பாஸ் அல்ல அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனையை தாவேகாவினர் கொண்டு வர வேண்டும். ஏன்னா he or she is a public servant. எம்எல்ஏ என்பவர் ஆட்சி செய்ய வந்தவர் அல்ல, மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக வந்தவர், மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக வந்தவர். அரசுக்கும் எதிர்க்கட்சிக்கும் ஒரே அளவுகோல் தான். இங்கே ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால், இதே செயல்களை எந்த கட்சி செய்தாலும் அது தவறுதான். அது அதிமுகவோ திமுகவோ தாவேகாவோ நாம் தமிழரோ யார் செய்தாலும் அது தவறுதான். அது ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, மரியாதை, பொறுப்பு, நிர்வாக நாகரிகம் ஆகியவை மட்டும்தான் எல்லோருக்கும் ஒரு பொதுவான ஒரு சிந்தனை. அப்போ ஆய்வு என்பது அச்சுறுத்தலாக இருக்கக்கூடாது, அதிகார காட்சியாக இருக்கக்கூடாது, கேமராவின் நிகழ்ச்சியாக இருக்கக்கூடாது, மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு செயலாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மை போன்றவர்களோட பார்வை. ஒரு நல்ல நிர்வாகம் என்பது அதிக சத்தம் போடுவதால் மட்டுமே உருவாகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உருவாகாது. அமைதியாகவும் திறமையாகவும் பொறுப்புடனும் செயல்படுவதால் மட்டுமே ஒரு நல்ல நிர்வாகம் என்பது உருவாகும். இந்த விவகாரம் குறித்து உங்கள் கருத்து என்ன? ஆய்வு என்ற பெயரில் நடைபெறும் செயல்கள் உண்மையில் நிர்வாகத்தை மேம்படுத்துகிறதா அல்லது வெறும் அரசியல் காட்சியா? உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். இந்த காணொளி பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லீடர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு புதிய காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.